தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பிரேசில் அண்ட் ஜப்பான் வீடியோவும் ஜெர்மனி அண்ட் பராகுவே வீடியோவோட நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ குறிப்பா அந்த ரெண்டு மேட்ச்ல வந்து பிரேசில் வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க, ஜெர்மனியை டிஃபீட் பண்ணி பராகுவே வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரேசில் ஜப்பான் மேட்ச் பத்தி பார்ப்போம். இதை பத்தி பேசுறதுக்கு கௌதம் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, இப்ப பிரேசில் ஜப்பான் மேட்ச்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூராமே ஜப்பான் தான் டாமினேட் பண்ணாங்க. ஐ மீன் டாமினேட்னா பொசிஷனிங் இல்ல, பட் அட்டாக்கும் கிளினிக்கலான பினிஷிங் வந்து பண்ணாரு சானோங்கிறவரு. ஒரு கோல் லீடிங்ல இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா அப்படியே உல்டாவாயிடுச்சு. கம்ப்ளீட்டா ஜப்பானோட அந்த பேக் ஃபைட், அந்த லோ பிளாக் டாக்டிக்ஸ பிரேசில் கிளீனா உடைச்சிட்டாங்க. ஹெட்டிங் ஃபுல்லா கிராஸ் கொடுத்து ஹெட்டிங் பண்ணி கிளீனா உடைச்சு ஃபுல் அட்டாக் தான். அதுக்கப்புறம் ஜப்பான் பாலே தொட முடியல. ஸோ அந்த லெவலுக்கு ஆன்சுலட்டி வந்து பிளான் பண்ணி ஜப்பானை அடிச்சு ஊருக்கு அமிச்சிட்டாரு. ஸோ ஜப்பான் கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த ரவுண்ட் ஆஃப் 32ல எண்ட் பண்ற டீம் கிடையாது. அட்லீஸ்ட் குவார்டர் ஃபைனல் தான் அவங்க போயிருக்கணும் அந்த அவங்க வச்சிருக்க டீமுக்கு. ஸோ அன்பார்ச்சுனேட்டா ஜப்பான் போயிட்டாங்க. ஸோ இந்த ஜப்பான் வெளியே போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்க கோல் போட்டதே ஒரு மிஸ்டேக்னால தான். பார்த்தீங்கன்னா ரைட் பேக் டேனிலோட பாஸ் ஆவடு பாஸ் தப்பா போயிடுச்சு. கேஷிமீர் பண்றேன்னு சொல்லி இது அந்த நல்லா கவுண்டர் பிளான அவங்க பண்றதை இன்டர்செப்ட் பண்ணிட்டாரு கரெக்டா. அதுக்கப்புறம் என்னன்னா அதுக்கப்புறம் நினைக்கிறேன் முன்னாடி வந்து கசிமீரோ இருக்காரு. ஓகேங்களா, கசிமீரோ என்னன்னா ஃபவுல் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்காரு. எல்லோ கார்டு அத வந்து கரெக்டா நோட் பண்ணாரா இல்லையா, கரெக்டா ஒரு ரைட் டர்ன் எடுத்துட்டாரு. ஸோ அப்ப ஃபவுல் பண்றவில்ல முடியல. அப்புறம் அதுக்கு பின்னாடி யார் இருக்காருன்னா கேப்ரியல் இருக்காரு. ஆனா கேப்ரியல் மேல நம்ம எந்த மிஸ்டேக்கும் சொல்ல முடியாது. ரீசன் என்னன்னா ட்ரை பண்ணாரு. அப்புறம் என்னன்னா அவர் நகராம நேரா நின்று இருந்தாருன்னா ஒரு ரைட் ஃபுட்டர் வந்து இப்படிதான் ஷாட் எடுப்பாங்க. அந்த ஷாட் இப்படிதான் போகும், இப்படி கவர் பண்ணி போக முடியாது. ஸோ அப்ப என்னன்னா அந்த பிளாக்கு நேரமா நிக்கணும். அவர் அதுக்கு ஓபன் பண்ணிட்டாரு இந்த சைடு லெஃப்ட்ல நகர்ந்து. ஸோ இதெல்லாம் அவர் மேல மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. பட் ஆயிடுச்சு, கரெக்டா அதை கேபிட்டலைஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபினிஷ் தான் சொல்லணும். கோல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்ப எப்பவுமே கோல் ஆனா இன்னொரு டீம் என்ன ஆகும், ரொம்ப அட்டாக் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஹை பொசிஷன் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பண்றாங்க இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை கண்டெயின் பண்ணி முடிச்சிடுறாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் எல்லாம் மாத்தி தர்றாங்க. இன்னொரு மிஸ்டேக் ஜப்பான் என்ன பண்றாங்கன்னா லோ பிளாக்ங்கிறது ஓகே, இவங்க புதுசா ஒரு பிளாக் கண்டுபிடிச்சிருக்காங்க. பேர் என்னன்னா கோல் ஏரியா பிளாக்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வந்து 10 பேர் 5 பேர்ல 6 பேர் நின்று இருந்தாங்க ஜப்பான்ல. 5 பேர்ல 6 பேர், இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் 6 பேர் நின்று இருந்தாங்க. அல்ட்ரா லோ பிளாக்னு சொல்லலாம். இல்ல அதுக்கு தான் புதுசா கோல் ஏரியா பிளாக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப என்னன்னா இப்ப என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னா 5-4-1 ஃபார்மேஷன்ல ஆடுறாங்க. அப்ப நீங்க பெனால்டி ஏரியால நின்னுட்டு இருந்தா போதும், கரெக்டா இருக்கும். ரொம்ப லோவா இறங்குனது என்னன்னா கிராஸ் யார் போடுறா, லெஃப்ட் சென்டர் பேக் கிராஸ் போட்டு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஹெட் பண்றாரு. ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒரு லெஃப்ட் சென்டர் பேக் என்னைக்காச்சும் கிராஸ் போட்டு பாத்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. அது நல்ல கிராஸ், அது ஓகே. ரெண்டாவது வந்து என்னன்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரோட ரன்னை நோட்டீஸ் பண்ணல. ஒரு ஃபார்வர்டோ கோல் போட்டு தான் சொல்லலாம், அவர் ரன்னை நோட்டீஸ் பண்ணல. இவங்க பிரேசில் வந்து கிளீனா டாக்டிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க ஏரியல் டியூல்ல வீக் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரி, நம்ம கோல் போடணும்னா இவங்க உள்ள கொண்டு போய் கட்டி நாயெல்லாம் கோல் போட முடியாது, கிராஸ் கொடுத்து ஹெட்டிங் போடுறதுதான் ஒரே வழின்னு பிளான் பண்ணி ஃபுல் கிராஸ் தான் செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு ஒரு 25 நிமிஷம் ஃபுல் கிராஸ் கொடுத்து கோலை போட்டு அப்புறம் ஜப்பான் எப்படியும் கோல் போட்டு ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் கவுண்டர் அட்டாக் எல்லாம் பண்ணி வினிசியஸ் ஜூனியர் சூப்பரா கொண்டு போனாரு. ஈஸி சான்ஸ் விட்டாரு, அது கொஞ்சம் அடிச்சிருக்கணும். அப்ப என்னன்னா இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு ஒரு இது கோல் வரப்போங்கிறத ஒரு அறிகுறி தெரிஞ்சுச்சு. நிறைய சேவ் வந்து சுசுகி பண்ணிட்டு இருந்தாரு. 3-4 சேவ் எடுத்தாரு. லக்ல தான் தப்பிச்சிட்டு இருக்காங்க. சேவ் அதுக்கப்புறம் லக்ல தப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லக்கு ஷாட்ல ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கு கொண்டு போயிட்டாங்க. சோ அப்ப இதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா இப்பதான் டான்கார்லோ வர்றாரு. டான்கார்லோ என்ன பண்றாருன்னா கரெக்டா இது குன்யாவுக்கு நான் முன்னாடியே இது ப்ரிவியூலே சொல்லியிருப்பேன், அவரால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ குன்யா வந்து அவ்வளோக்கா இந்த மூவ்மெண்ட்டும் தர முடியல. வினிஷியஸ்க்கு ஓப்பன் ஆகணும்னா குன்யாவை எடுத்துட்டு இன்னொரு லெஃப்ட் விங்கரை வந்து லெஃப்ட் மிட்ஃபீல்ட்ல கொண்டு வராரு. ஏன்னா அவரை லெஃப்ட் விங்கர்லயும் போக முடியாது, யார் மார்டினெல்லிய. அப்ப என்ன கூட லெஃப்ட் மிட்ஃபீல்ட்ல வரும்போது வினிஷியஸ்க்கு இது போகும்போது மார்டினெல்லிக்கு கேப் கிரியேட் ஆகும்.
இப்ப சப்போஸ் நீங்க 4-2-3-1 ஃபார்மேஷன்ல இருந்து 4-1-4-1 ஸ்விட்ச் ஆனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த எக்ஸ்ட்ரா லெஃப்ட் மிட்ஃபீல்டர் உள்ள வராரு. சோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னா பிரேசில் ஸ்டில் அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. ஜப்பானுக்கு எந்த ஒருமே அட்டாக்குமே தெரியல, ஃபுல்லுமே அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு ஜப்பான் வந்துட்டு ஜப்பான் கையிலேயே பால் இல்ல ஆக்சுவலா. அவங்களால அட்டாக்கும் பண்ண முடியல, டிஃபெண்டுமே பண்ண முடியல. ரெண்டுமே வந்து அறகுறையா நிக்குது. இப்ப என்னன்னா இந்த கரெக்டா என்ரிக்கியாவை கொண்டு வந்தார், ராயனை கொண்டு வந்தார் ஆன்சலோட்டி. ரெண்டுமே சரியான சேஞ்ச். இல்ல ராயன் ஸ்டார்ட் பண்ணி ராயனோட ஒர்க் பண்ண திடீர்னு செகண்ட் ஹாஃப்ல விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ஒண்ணு. குய்மரஸும் விளையாட ஆரம்பிச்சாரு. பக்கெட்டா இன்ஜுரி ஆகி போயிட்டாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அப்புறம் கசிமிரோவும் ஏதோ ஒரு கோல் போட்டதுக்கு அப்புறம் இன்ஜுரி ஆயிட்டு ஃபேபினியோ வந்தாரு. ஆக்சுவலா கோல் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் கசிமிரோக்கு 6 தான் வந்து ரேட்டிங். கோல் போட்டோன்னு 8 போயிருச்சு ரேட்டிங். அது இதான் ஒன்னும் அவ்வளோக்கா வந்து அவர் டிஃபென்ஸ்ல திடீர்னு உள்ள போனார், கோல் போட்டார், மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்றாங்க. என்ன கேட்டா ப்ரூனோ கியூமரஸ் தான் மேன் ஆஃப் த மேட்ச் நான் சொல்லுவேன். கோலுக்காக கடைசி பாஸ் அவர் தான் கொடுத்தது மார்டினெல்லிக்கு. அதுக்கப்புறம் கரெக்ட்டா பாஸ் கொடுத்தாரு. ஆக்சுவலா ஷாட் அடிச்சிருக்க வேண்டியது, ஆனா ஒரு பாஸ் போட்டாரு. இப்ப என்னன்னா எல்லாருமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரேசிலுக்கு. இது ராயன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, டேனிலோ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே ஜப்பானுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிஃபிகல்டிஸ் அதிகமாகிட்டே இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜப்பானுக்கு வந்து இன்ஜுரி டைம் லூஸ் பண்றதோட ஸ்ட்ராட்டஜி போன வேர்ல்டு கப்லயே நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா பெல்ஜியம் கூட போன டைம் பெனால்டி ஷூட் அவுட். அப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது பிரேசில் கூட. சோ அப்ப என்னன்னா அந்த பாஸ் வந்து அந்த 7 மிஸ்டேக் பண்ணிட்டாரு தான் சொல்லணும். தானக்கா மிஸ்டேக் பண்ணதுதான். பட் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பிரஷிங், ஒரு ஹார்டான ஒர்க் இருக்கு பிரேசில் கிட்ட. சோ மிஸ் பண்ண ஆக்சுவலா பேக் பாஸ் பண்ண போயிட்டாரு. பேக் பாஸ் பண்ணி அன்ஃபார்ச்சுனேட்டா கிளியரன்ஸ் பண்ணாம கிளியரன்ஸ் பண்ணி தான் வேலை முடிஞ்சுச்சு. அப்ப கிளியரன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா டைம் எக்ஸ்ட்ரா டைம்ல பாத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா டைம்ல 30 மினிட்ஸ் நீ கோலே வாங்கினாலும் ஒரு ரிட்டர்னுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிட்டர்ன் போறதுக்கு டைம் இருக்கு. இத வந்து எல்லாருமே ஒரு லேர்னிங் ஃபேக்டரா எடுத்துக்கணும். எப்ப கிளியர் பண்ணணும், எப்ப வந்து இது பண்ணுங்கிற லேர்னிங் ஃபேக்டர். அப்ப கரெக்டா இவரும் வந்து 2 சென்டர் பேக் இடையில கேப்ல வந்தாரு ஃபினிஷ். அவர் நல்லா, ஆனா சுசுகில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. கோல் கீப்பர்ல சுசுகி நல்லா சேவ் பண்ணாரு. அதெல்லாம் ஜப்பான் கிட்ட நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா பிரேசிலோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்ல வந்திருக்கு இந்த வேர்ல்டு கப்ல. உண்மையான பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆடும்போது என்னன்னா பிரேசில் இப்படி ஆடுறாங்க, ஜப்பானோட தோத்து போயிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஆடினதுதான் உண்மையான பிரேசில் பெர்ஃபார்மன்ஸ். பிரேசில் டீம் இப்பதான் வந்து செட் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது. அடுத்த மேட்ச் போக இன்னும் நல்லா ஆடுவாங்க. இன்னும் நெய்மார் உள்ளேயே வரல இந்த இதுக்குள்ள. நெய்மாரை இறக்குறதா வந்து வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்டா உள்ள அனுப்பல. மேபி அடுத்த மேட்ச் அனுப்புவாங்களா என்னன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணுவாங்களா என்ன, இது நெய்மார் ஆட வைப்பாங்களா? இப்ப எனக்கு அந்த இதே புரியல. வந்திருப்பாரு 1-0 இருந்தா வந்திருப்பாரு. அந்த ஒரு கோல் போய் டிரா பண்ணி எக்ஸ்ட்ரா டைம் 1-1 ஆனதுனால சரி இன்னும் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நெய்மார் டைம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. மார்டினெல்லியும் வந்து கரெக்டான பொசிஷன்ல பண்ணி அவரு ஆக்சுவலி ஒரு லெஃப்ட் விங்ல பிளேயர் தான். அது லெஃப்ட் மிட்ஃபீல்டுக்கு அந்த டைம்ல அடாப்ட் பண்ணி குயிக்கா அவரோட சென்ஸை யூஸ் பண்ணி கோல் போட்டிருக்காரு. ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, இப்ப ஜப்பான் வந்துட்டு நம்ம ஏர்லியா வெளியே போகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐ மீன் யாருமே இப்ப ஃபுட்பால் பார்க்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க ஜப்பான் அட்லீஸ்ட் ஒரு குவார்டர் ஃபைனலாவது போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்டா ஜப்பான் வந்து சீக்கிரமே ஊருக்கு போக வேண்டியதா போயிடுச்சு. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா மோரியாஸ்வே வந்துட்டு இந்த டிஃபீட்டுக்கு நான் தான் காரணம்னு அவரே பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. என்னால கொண்டு போக முடியல, சோ அதனால இது வந்து என்னோட பொறுப்பு தான் இந்த டிஃபீட்டு, சோ அப்படின்னு சொல்லி பொறுப்பெடுத்துக்கிட்டு அந்த ஃபேன்ஸ் கிட்ட எல்லாரும் வந்து நாங்க அப்பாலஜைஸ் பண்றோம்னு சொல்லி அப்பாலஜைஸ் பண்ணிட்டு தான் வந்து போனாங்க. சோ ஜப்பான் கிட்ட அந்த டிசிப்ளின் கத்துக்கணும். அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு, அவங்க பிளேயிங் ஸ்டைலு எல்லாமே ரொம்ப அட்ராக்ட் பண்ற மாதிரி, இன்ஸ்பயர் பண்ற மாதிரி இருந்தது. அன்பார்ச்சுனேட்டா வெளியே போயிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜெர்மனி அண்ட் பராகுவே மேட்ச் பார்க்கலாம். ஜெர்மனி பராகுவே மேட்ச்ல வந்துட்டு பராகுவே ஜெயிக்காதான் மேக்ஸிமம் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா பெனால்டி ஷூட் போய் என்ன ஆகும்னு தெரியாம ஜெர்மனியும் ஃபால்ட் பண்ணாங்க, பராகுவே ஃபால்ட் பண்ணாங்க. ஆனா ஃபைனலா கடைசியா கோல் அடிச்சது பராகுவே அடிச்சு உள்ள கொண்டு போயிட்டாங்க. இதுல வந்து ஒரு பிரைட் ஸ்பாட் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைமா பராகுவே வந்து உள்ள போறாங்க. நாக் அவுட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணி உள்ள வர்றாங்க. அதுவும் ஜெர்மனி கூட. ஜெர்மனி வந்து ஒரு ஃபேவரட்ஸா வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அன்பார்ச்சுனேட்டா லாஸ்ட் மேட்ச் தோத்து போயிட்டாங்க ஈக்குவடார்ல. அதுலயே டவுன் ஆயிருச்சு. இப்ப தோத்தக்கு அப்புறம் கம்ப்ளீட் டவுன் ஆயிருச்சு. சோ இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச்ல நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் இதுனா ஃபர்ஸ்ட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க கிளியரா. அது யாருமே உலகத்துல யாரையுமே பண்ணக்கூடாது. நம்ம என்ன நடக்கணும் ஒரு மேட்ச்ல சொல்லவே கூடாது. ஸோ எல்லாரும் நானுமே வந்து ஜெர்மனி வந்துருவாங்க, ஈஸியா வந்துருவாங்கன்னு நினைச்சோம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் விளையாண்ட விதம் வந்து பராகுவே உண்மையாவே பாராட்டணும். கோச்சுக்கும் ஒரு நல்ல இது கொடுக்கணும். அது போக என்னன்னா என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா ஜெர்மனி ரொம்ப பொசிஷன் வச்சிருந்தாங்க, 80% கிட்ட வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஷார்ட் ஆன் டார்கெட்டே இல்லை, 0.
ஆனா பரவே கிட்ட 2 இருந்துச்சு, அவங்க கிட்ட 20% தான். ஆனா எது முக்கியம் பொசிஷனிங் வந்து அதிக வச்சிருந்து ஷாட்டே இல்ல, அதான் ஒரு பெரிய காமெடி. ஷாட் எடுத்தாங்க, ஆன் டார்கெட்டுங்கிறதா செகண்ட் ஃபேக்டர். ஆன் டார்கெட். அப்புறம் சேம் டாக்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து சானே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அது போக உங்களுக்கு பேர் இருக்காரு, மேக்ஸிமம் பேர் இருக்காரு. அது மூசியாலா இன்ஜுரியில இருந்து வர்றாருன்னா ஓகே, இன்ஜுரினா அது வேற, ஏதாச்சும் டிஃப்ரெண்டா இது பண்ணும். சானே வந்து ஒரு ஆப்டான பிளேயரே கிடையாது, சேஞ்ச்ல வந்து இது பண்ணக்கூடிய. அவர் எப்ப ஃபார்ம்ல இருந்தாருன்னா 2018 வேர்ல்ட் கப் அப்ப ஃபார்ம்ல இருந்தாரு. அப்ப அவர் ஸ்குவாட்லயே எடுக்கல. 22ல டீசென்ட்டா இருந்தாரு, பயன் முடிச்சுல விளையாட்டு இருந்தாரு. இப்ப அவரு கலெக்டர் கிளப்பை வச்சு சொல்லல, பட் ஆனா அவரோட ஃபார்ம் கிடையாது. இவன் நீங்க வந்து ஈக்குவடார் மேல கோல் போட்டான்னு சொல்லலாம், அந்த ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்தாரு. பட் எந்த ஒரு ஒர்க் இதுவே நீங்க அவர்கிட்ட இருந்து பண்ணல. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் மெச்சா, அப்புறம் அவரு என்னன்னா அவரு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காணவே காணோம். அவர் இது மந்திர 10 பேர் விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு ஜெர்மனி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்லவே இல்லை. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா கிமிச்சை தூக்கி மிட்ஃபீல்ட்ல போட்டுட்டு ரைட் பேக்ல ஆண்டோனை முதல்ல கொண்டு வந்திருக்கலாம் ஸ்டார்டிங்ல. அதோட ஆப்ஷன் அப்படி பண்ணிருக்கலாம். ஏன்னா கிமிச் உங்களுக்கு வெர்சடைல் பிளேயர், உங்களுக்கு ரைட் லெஃப்ட் எல்லா ரைட் பேக்லயே ஆடுவாரு, ரைட் பேக்ல ஆடுவாரு, டிஃபெண்டிங் மிட்ஃபீல்ட்ல ஆடுவாரு. டிஃபெண்டிங் மிட்ஃபீல்ட்ல எல்லா இடத்துக்கு போகக்கூடிய ஆளு, டக்குன்னு கார்னர் எடுக்கக்கூடிய ஆளு. அது போக என்னன்னா இது மெச்சா வந்து ரைட் மிட்ஃபீல்ட்ல மட்டும் விளையாடுறதுனால ஒண்ணுமே கன்ஃபியூஸ் பண்ண முடியல. சோ இந்த மாதிரி இருக்கு. அது போக என்னன்னா இது மூசியாலா ஸ்டார்ட் பண்ணல இவரு. சோ ஃப்ளோரியான் விர்ட்ஸ் என்ன பண்றாருன்னா ஏகப்பட்ட கிராஸ் போடுறாரு, கிராஸ் மேல கிராஸா கிராஸ் மேல கிராஸா போட்டு தள்ளிட்டு இருக்காரு. அது என்னைக்காச்சும் ஒரு நாள் கோல் ஆகும் ரேஞ்சில பார்த்தா இந்த மேட்ச்லயே ஆயிடுச்சு. ஓகேவா, கிராஸ் போடுறதுக்கு ஹைட் வந்து தேவைதான், ஹேவர்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஆனா ஸ்ட்ரைக்கர் அன்னைக்கு விளையாடுறது வந்து உண்டோ, ஓகேவா? ஏன்னா மூசியாலா பதிலா இவர் மாத்தி அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல கொண்டு வர. சோ அப்ப இது பண்ணும். அப்ப என்னன்னா இந்த மாதிரி இருக்கா. ஆனா கிராஸ்ல குவாலிட்டியான கிராஸ் தான், எல்லாம் டேஞ்சரஸ் கிராஸ். ஒன் கோல் ஆகலாம் உங்களுக்கு, எப்படி வேணாலும் ரீபவுண்ட் ஆகி கோல் ஆகலாம், எல்லாமே நல்லதாக போடுறாரு. செகண்ட் ஹாஃப்ல அது கோல் ஆயிருது. அப்ப என்னன்னா பராகுவே கூட்ட மிஸ்டேக்ஸும் என்ன பாக்குறோம்னா கிராஸ் போடுறா என்ன ஒருத்தரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை பிளாக் பண்ண பார்க்கல அவங்க, அதனாலதான் கோல் வந்திருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன பண்றாங்கன்னா டபுள் பிரஸிங்னு ஒரு புது மெத்தட் அடாப்ட் பண்ணாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பராகுவே கிட்ட. டபுள் பிரஸிங் என்னன்னா 2 பேர் வந்து டக்குன்னு ஒரே இடத்துல பிரஸ் பண்றது. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு பிளேயரை பிரஸ் பண்ணுவாரு அப்படி. அப்ப என்னன்னா பாசரையும் பிரஸ் பண்றது, பாஸ் ரிசீவரையும் பிரஸ் பண்றது. சோ இப்படி பண்ணும்போது என்ன, ஜெர்மனி நிறைய பேக் பாஸ் போட வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிருச்சு, பாலுக்கு பயப்பட சிச்சுவேஷன் ஆயிருச்சு. அதனாலதான் கார்னர் நல்ல ஒரு டீம் ஒர்க் அவுட் பண்ணி கோல் போட்டாங்க. இந்த டபுள் பிரஸிங் வித் ஜோனல், லெஃப்ட்ல எப்படி பண்ணுவாங்க, சென்டர்ல அப்படி பண்றாங்க, ரைட்ல நல்ல ஒரு டாக்டிக்ஸ் அடாப்ட் பண்ணாங்க, அப்படி ஆயிருச்சு. ஆனா என்னன்னா அவங்க வந்து விரிச்ச தடுத்திருந்தாலே உங்களுக்கு இதான் இருக்குன்னா கோலை தடுத்திருக்கலாம். சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. கீப்பர் ஒரு எக்ஸலண்டான கில் வந்து எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. பெனல்டில சூப்பரா வந்து புடிச்சாரு பந்த, நிறைய சேவ் பண்ணாரு. இடையில ஒரு கோல் போட்டாங்க, இவர் வந்து கோல் போட்டாரு, அன்பார்ச்சுனேட்டா அது நாட் கோல்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு கான்ட்ரோவர்சி. என்னன்னா அவர் எக்ஸ்ட்ரா டைம் போகுது உங்களுக்கு 1-1க்கு அப்புறம் இந்த மாதிரி அதுல ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. எல்லாருமே மேஜரா இது என்ன சொல்றாங்கன்னா கோல் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு ஸ்லைட் கான்டாக்ட் தான், கோல் கீப்பர்னால அப்படி அவரு எப்படின்னா இப்ப ஒரு ஃபவுல்னா அவர் அங்கேயே படுத்திருப்பாரு, திருப்பி எந்திரிச்சு கோல் தடுக்க போயிட்டாரு. இது என்னோட அபிப்பிராயம். என்னன்னா கோல் அப்ப என்னன்னா அவரு அதுக்கு அந்த டாக்கிளுக்கு அவர் ரெடியா தான் இருக்காரு. சப்போஸ் அவர் கீழே படுத்துட்டு இருந்து கோல் அடிச்சிட்டாங்கன்னா அவரோட இது என்னன்னா நம்ம எந்திரிச்சு தடுத்துடலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. சோ அப்ப என்ன, அப்ப கீழே படுத்துனால ரெஃப்ரியா அப்ப விசில் அடிப்பாங்கன்னா, சப்போஸ் ரெஃப்ரி வந்து கீழே படுத்துட்டு கோல் போயிடுச்சுன்னா ரெஃப்ரி இன்கேஸ் கொடுக்கலன்னா லாஸ் ஆயிடல, அதுக்கப்புறம் தான் அவர் எந்திரிச்சு வர்றாரு. சோ நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கப்புறம் வந்து FIFA வந்து கொண்டு நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கோல் கீப்பர் ஃபவுலுக்கும் வந்து என்ன இது கொடுக்கணும் இருப்பாங்க. அப்ப போட்டாங்க, கோல் ஸ்டுட்டா இருக்கணும், பட் இல்ல அன்பார்ச்சுனேட்லி இல்லன்ட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு சான்ஸும் 2 டீமும் கிரியேட்டே பண்ணல. பெனால்டி போகுது. பெனால்டிலயும் வந்து யார் வந்து எப்ப கிக் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியோட பராகுவே வர்றாங்க. நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைட் பிளேஸ்மெண்ட், அவ்வளவு ஈஸியான சேவ்ஸ்க்குலாம் ஒண்ணுமே தரல. ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. அவங்க அடிச்சது பராகுவே அடிச்சதெல்லாம் கரெக்டா அந்த கார்னர், பாட்டம் கார்னர் கிளீனா அடிச்சாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா ஒருத்தர் ரைட் ஒருத்தர் லெஃப்ட் அப்படி வர்றாங்க. ஒருத்தர் வந்து ரைட் சைட்ல பிளேஸ் பண்றாரு, ஒருத்தர் லெஃப்ட் சைட்ல பிளேஸ் பண்றாரு, எக்ஸ்ட்ரீமா பிளேஸ் பண்றாங்க. ஒருத்தர் லாங் ரன் அப், ஒருத்தர் ஷார்ட் ரன் அப் அப்படி இருந்தாங்க. இருந்தாலும் வந்து 2 பெனால்டி மிஸ் பண்றாங்க. ஒன்னு வெளியில அடிக்கிறாங்க, ஒன்னு நோயர் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இது வந்து நான் சோசியல் மீடியால ஒரு கேட்ட ஒரு இது உண்மையா இல்லையான்னு தெரியல, கன்சல்ட் பண்ணிக்கோங்க.
என்னன்னா 6th பெனால்ட்டி எடுக்கும்போது 4-5 பிளேயர் கிட்ட கிமிச் சொல்றாரு. கிமிச் ஆல்ரெடி யார் எடுக்க போறீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. கேட்டப்ப என்னாச்சுன்னா யாருமே எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்தாரு. ஸோ அப்ப என்னன்னா ஒருத்தர் வந்து எடுக்காத உள்ள வந்து எடுத்தாருன்னா இந்த மாதிரி தான் மிஸ் ஆகும். அது எவ்வளோ ஹையா போச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ பெனால்ட்டி கிக்கர்ஸை லிஸ்ட் பண்ண அவங்க டாக்டிக் இது ஃபுல் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமே 5 பெனால்ட்டியோட நிறுத்திருப்பாங்க போல் இருக்கு. அந்த நேம் லிஸ்ட் கொடுக்கும்போது யாராவது எடுக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் பிச்சில் ஆச்சுன்னா கண்டிப்பா லாஸ்ட் தான். நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். இதாயிரும். கிமிச்சுமே சொல்லியிருக்காரு நாங்க வந்து எலிமினேட் ஆகிற டிசர்வான டீம் தான் அப்படிங்கிற மாதிரி கிமிச் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு உங்களுக்கு எலிமினேஷன் பிரான்ஸ் கூட போய் 5-0 தோத்தா இது 10 வருஷத்துக்கு அப்புறம் 15 வருஷத்துக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அது போனது ஒரு விதத்துல நல்லதுதான்ட்டு விட்டுறாங்க. சோ அது ஒண்ணு. 2வது விஷயம் என்னன்னா அது ஒரு முடிவே இல்லாம வர்றதுங்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம். நான் என்ன ஐடியா யோசிச்சேன்னா நோயர் வந்து இது பல பெனால்டிஸ் எடுத்திருக்காரு. 2012 கூட பயர்ன் மூனிச் செல்சி ஷூட் அவுட்ல எடுத்திருக்காரு. ஏன் அவர் இவ்வளவு பேர் இதா இருந்ததுன்னா அவர் ஒரு ஆப்ஷன். ஆனா உங்களுக்கு ப்ரெஷர்ல திங்க் பண்ண முடியாது. நம்ம வந்து ப்ரெஷர் இல்லாம இருப்போம். ஆனா பிளேயர்ஸ் ப்ரெஷர் இருக்கும், கேப்டனுக்கு ப்ரெஷர் இருக்கும், திங்க் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு இதாச்சு. ஸோ அதாவது இந்த நிறைய டாக்டிக்ஸ் இதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அப்புறம் யாரையுமே வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம இருக்கிறது பெட்டர். ஏன்னா அன்னைக்கு வந்து யாரு என்ன டாக்டிக்ஸ் பண்ணுவாங்கிறது தெரியாது. நீங்க விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரியும். ஏன்னா உள்ள வந்திருக்க டீம் எல்லாமே கேப்பபிளான டீம் தான். உள்ள வந்திருக்க எல்லாமே கேப்பபிளான டீம். குரோஷியா வந்துட்டு 2018 ஃபைனல் போன்னு யாரு யோசிச்சா? அதான் யாருமே யோசிக்கல. குரோஷியாவே யோசிச்சிருக்க மாட்டாங்க. சவுத் கொரியா ஜெர்மனி 2-0 ஜெயிப்பாங்கன்னு யாராச்சும் யோசிச்சு. அதனால வந்து என்ன நடக்குன்னு சொல்லவே முடியாது. மொராக்கோ செமிஃபைனல் வந்தாங்க லாஸ்ட் வேர்ல்டு கப். மொராக்கோ நினைச்சாங்களா? அதெல்லாம் யாருமே நினைக்கல. அதெல்லாம் வந்து தானா நடக்கிறது. ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி நடந்தாகும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த மேட்சும் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த முக்கியமான 2 மேட்ச் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். until then bye from கபில் முருகேஷ் and கௌதம்.